Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். மனிதன் இந்த உலகத்திலே எத்தனையோ நன்மைகளை செய்கின்றான், தீமைகளையும் செய்கின்றார்கள். நன்மை செய்யக்கூடியவர்களை பார்த்து தீமை செய்யக்கூடியவர்கள் ஏளனம் செய்வதையும் நாம் பார்க்கிறோம். நீ இவ்வளவு காலமாக தொழுது வந்தாய், நல்ல காரியங்களை செய்து வந்தாய், உனக்கு இந்த உலகத்திலே என்ன கிடைத்தது என்று கேலி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது இந்த உலகத்திலே நாம் அதிகமாக பார்த்து வரக்கூடிய ஒன்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் ஒரு காலம் சமமாக முடியாது. நன்மை செய்கின்றவர்களுக்கு அதற்கான கூலி நிறைவாக தரப்படும். தீமை செய்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை கிடைத்துவிடும். வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா. அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாகாது. 41வது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே மனிதன் எத்தனையோ விஷயங்களை சம்பாதிக்கிறான், பொன் பொருளை சம்பாதிக்கிறான், செல்வத்தை செல்வாக்கை சம்பாதிக்கிறான், பட்டம் பதவிகளை சம்பாதிக்கிறான், அந்தஸ்துகளை சம்பாதிக்கிறான், பிள்ளைகளை சம்பாதிக்கிறான். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளெல்லாம் மறுமையில் பலன் தருமா என்று சொன்னால் நிச்சயமாக தராது. யார் அல்லாஹ்விடத்திலே தூய உள்ளத்தோடு வருகிறாரோ அவரை தவிர, இல்லா மன் அத்தல்லாஹ பில் கல்பின் சலீம், தூய உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வந்தவரை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம். சூரத்து நஜ்ம் 53வது அத்தியாயத்திலே அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்கிறான், வான் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா. மனிதனுக்கு அவன் என்ன முயற்சி செய்கிறானோ, என்ன உழைப்பை அவன் தருகிறானோ அதனுடைய பலன்தான் அவனுக்கு கிடைக்கும். வஅன்ன ஸயஹு ஸௌஃப யுரா,
அவனுடைய முயற்சி, அவனுடைய உழைப்பு மறுமையிலே அதற்கான பலன் பார்க்கப்படும். பிறகு அவனுக்கு முழுமையான கூலி வழங்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்து சபா 34வது அத்தியாயத்திலே இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். வமா அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் பில்லத்தி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா. உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நம்மிடத்திலே நெருக்கத்தை தேடித்தரக்கூடியவைகளாக இருக்க முடியாது. இல்லா மன் ஆமன வஅமில சாலிஹன் ஃபஉலாயிக லஹும் ஜஸாஉல் வஅஃபி பிமா அமிலு. யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்தார்களோ அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அவர்களுக்கு பன்மடங்கு கூலி உண்டு. வஹும் ஃபில் குரஃபாத்தி ஆமினூன். அவர்கள் சொர்க்கத்துடைய உயர்ந்த மாளிகைகளிலே நிம்மதியாக இருப்பார்கள், கவலையற்று இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள், இவர் சவுதி அரேபியாவிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய மிகப்பெரிய இமாம். கடந்த 150 அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரியவர். அவர்தான் சவுதி அரேபியாவிலே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவர். அவர் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது சவுதி அரேபியாவுடைய நிலைமை படுமோசமாக இருந்தது. கொள்கை விஷயத்திலே சரியான மார்க்கம் யாருக்கும் தெரியாது. அங்கு தர்காக்கள் இல்லை அப்போது. ஆனால் இறந்தவர்கள் பலனளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அது ஷிர்கான நம்பிக்கை. பிதஅத்துக்கள் மலிந்து கிடந்தன. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் இந்த மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி எடுத்து சொன்னார்கள். தௌஹீதை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். மார்க்கத்துடைய தூய்மையான அந்த வடிவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவருடைய வழியில் இன்றைக்கு நாம் செல்வதனால் தான் நம்மை பார்த்து வஹாபிகள் என்று சொல்கிறார்கள். அந்த வஹாபுடைய இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்ற ரீதியில் நம்மை வஹாபிகள் என்று சொன்னார்கள். அவர் அந்த மக்களுக்கு எதை சொன்னாரோ அதைத்தான் நாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னோம். அதனால் நமக்கு இத்தகைய பட்டம் கிடைத்தது என்பது தனி விஷயம். அப்படிப்பட்ட அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய உரையிலே அதிகம் குறிப்பிட்டது இந்த வசனத்தை தான். எந்த வசனம்? சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்திலே 33வது வசனம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. எந்த ஒரு தந்தையும் தம் பிள்ளைக்கு எந்த பலனையும் அளித்து விட முடியாது. எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய தந்தைக்கு எந்த பலனையும் அளிப்பவராக இருக்க முடியாது. இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹி அல் கரூர், ஏமாற்றுபவனும் அல்லாஹ் குறித்து உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அது யார்? ஷைத்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு, ஈடேற்றம் அடைவதற்கு தேவையான அம்சங்களை தாங்கி இருக்கக்கூடிய வசனம். இந்த வசனத்தை தமது உரையிலே அடிக்கடி குறிப்பிடுவார்கள். இந்த வசனத்துடைய குருத்தும் கருத்தும் இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது.
அதனால் தான் இதனை அதிகம் அதிகம் சொல்லி வந்தார்கள். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களை மட்டும் அழைத்து சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் உண்டான அழைப்பு. உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் யார்? அதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இறைவனை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பல்வேறு தெய்வங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இறைவன் என்று சொன்னால் அவர்களுக்கு இதயத்திலே எண்ணத்திலே என்ன தோன்றுகிறதோ அதெல்லாம் தெய்வம். அவர்களுடைய குலத்துக்கு ஒரு தெய்வம், அவர்களுடைய நாட்டுக்கு ஒரு தெய்வம், ஜாதிக்கு ஒரு தெய்வம், இனத்துக்கு ஒரு தெய்வம் என்று தெய்வங்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள், பல தெய்வங்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த உலகத்திலே இருக்க முடியும், ஏக இறைவனான அல்லாஹ் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹுவைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன், அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இறைவனை அஞ்சுவதோடு அந்த மறுமை நாளையும் நீங்கள் பயப்பட வேண்டும். அந்த நாளிலே என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எந்த பலனையும் அளித்து விட முடியாது. தந்தை பிள்ளையை காப்பாற்றி விட முடியுமா? நான் பெற்ற பிள்ளை, அவன் இன்றைக்கு இப்படி வந்து நிற்கிறானே என்று புலம்ப முடியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்ற முடியுமா? முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷையா, ஒரு குழந்தையும் தன்னுடைய தந்தைக்கு எந்த பலனையும் அளிப்பவராக இருக்க முடியாது. குழந்தையும் தந்தையை காப்பாற்றிவிட முடியாது. பிள்ளை அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்தவராக, நல்ல அமல்களை செய்தவராக, நாளை மறுமையிலே நன்மக்களில் ஒருவராக வந்து நிற்பார். தன்னுடைய தந்தை கஷ்டப்படுவதை பார்த்து தந்தையை அவரால் காப்பாற்றி விட முடியுமா? முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட நாள் அந்த மறுமை நாள். யாருக்கும் எந்த பலனையும் அளிக்க முடியாது. உங்களுடைய செல்வங்களோ, உங்களுடைய செல்வாக்கோ, உங்களுடைய பட்டமோ, பதவியோ, அந்தஸ்தோ, பிள்ளைகளோ எதுவும் அந்த மறுமை நாளிலே பலன் தராது என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. இன்ன வஅதல்லாஹி ஹக்கும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இந்த உலகம் அழிந்தே தீரும், அந்த மறுமை வந்தே தீரும். மனிதர்கள் அனைவரும் ஒன்று தரப்பட்டு விசாரிக்கப்பட்டே தீர்வார்கள். அவர்களுக்கு தக்க கூலியும் தக்க தண்டனையும் வழங்கப்பட்டே தீரும் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக போகங்களிலே மூழ்கி அல்லாஹ்வை மறந்து அவனுடைய கடமையை மறந்து நீங்கள் வாழ்வீர்களானால் இந்த உலக வாழ்க்கை உங்களை முற்றாக ஏமாற்றிவிடும். அந்த நிலை வந்துவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹி அல் கரூர், ஏமாற்றக்கூடியவனும் ஷைத்தானும் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கிறார். எவ்வளவு அற்புதமான வசனம் இது! ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்றுதானே. இந்த உலகத்திலே மறு உலகத்திலே அவன் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இத்தனை அம்சங்களையும் அவன் கடைபிடித்தாக வேண்டும் என்பதை அழகாக சொல்லக்கூடிய வசனம். சரி, இத்தனைக்கு பிறகும் நம்முடைய அமல்களை நாம் பாழ்படுத்தி விடக்கூடாது. நாம் செய்கின்ற நல்லறங்கள் மறுமையிலே நமக்கு அழிந்து விடக்கூடாது. அதனை நாமே பாழ்படுத்தி விடக்கூடாத வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. சரி, எந்தெந்த வகையிலே நம்மளுடைய அமல் பாழ்படும்? இந்த உலகத்திலே நாம் திரட்டிய நல்ல அமல்கள், நாம் செய்த நற்காரியங்கள்,
அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளது உள்ளபடி செய்த அந்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் மறுமையிலே எந்த வகையிலே பாழ்படுத்தி போய்விடும் என்று சொன்னால் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதில் இரண்டை மட்டும் நான் முக்கியமாக சொல்கிறேன். என்ன? ஒன்று ஷிர்க். இணை வைப்பின் மூலமாக நாம் செய்த நன்மைகள் மறுமையிலே அழிந்து போய்விடும். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஊகிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக். நபியே, உமக்கு மட்டுமல்ல, உமக்கு முன்னிருந்தோருக்கும். யார சொல்றாங்களா? இறை தூதர்களுக்கு. உமக்கு மட்டுமல்ல, உமக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் வகி அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமல். நபியே, நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன். நீ நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவாய். இதைத்தான் நாம் உமக்கும் சொல்லியிருக்கிறோம், உமக்கு முன்னர் வந்து போன இறை தூதர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். சூரத்து சுமர் 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் செய்யக்கூடிய ஷிர்க், இணை வைப்பு நம்முடைய அமல்களை அழித்து விடும், மறுமையில ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்து விடுகிறார், தௌபா செய்யாம திருந்தாம உளப்பூர்வமாக திருந்தாம யார் இந்த உலகத்திலே இணை வைத்த நிலையில் மரணித்து விடுகிறார்களோ, மறுமையில் அவர் செல்லும் இடம் என்ன? நரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார். யார் இணை கற்பித்த நிலையில் மரணித்து விடுகிறாரோ அவர் நரகம் செல்வார். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இணை வைப்பினால் நம்மளுடைய அமல் பாழாகிவிடும். இது முதலாவது. இரண்டாவது என்ன? அநீதி, அநியாயம் செய்வதனால் நம்முடைய செயல்கள் பாழாகிவிடும், வீணாய் போய்விடும். அது எப்படி என்று பார்ப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவ்வுல்மு லுலுமாத்துன் யௌமல் கியாமா. மறுமை நாளிலே அநீதி என்பது மறுமை நாளிலே அது இருள்களாகும். இருள். மறுமை நாளில் அந்த அநீதி எப்படி வரும்? இருளாக இருக்கும். இருள் என்று சொன்னால் மறுமையிலே அவனுக்கு நிம்மதியை தராது, மறுமையிலே அவனுக்கு பாதுகாப்பை தராது, மறுமையிலே அவனுக்கு ஈடேற்றத்தை தராது. அதுதான் இதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? இருளுக்கு ஒப்பிடுகிறார்கள். இருள். மறுமையில் அவனுக்கு வெளிச்சம் இருக்காது, ஈடேற்றம் இருக்காது, மறுமையினுடைய அமளி துமளிகளில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. கண்ணை கட்டி காட்டில் விட்டவனை போல் அவன் இருப்பான். அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. நரகத்திற்கு செல்வதற்கு தயாராகி விடுவான். அதுதான் அதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லி காட்டுகிறார்கள். என்ன? யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்திருக்கிறேன். என்னுடைய அடியார்களே, வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதை உங்களுக்கு இடையேயும் நான் தடை செய்யப்பட்டதாக ஆக்கியிருக்கிறேன். எனவே ஃபலா தபாலமு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனக்கு நானே நான் அநியாயம் செய்வதை தடை செய்திருக்கிறேன். நானே யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் அநியாயம் செய்தால் கேட்பதற்கு யாரும் கிடையாது, அதனை எதிர்த்து நிற்க துணிவு யாருக்கும் இல்லை. இருந்த போதிலும் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நான் தடை செய்து வைத்திருக்கிறேன். அதுபோல உங்களுக்கும் அதனை நான் தடை செய்யப்பட்டதாக ஆக்கியிருக்கிறேன். யாருக்கும் நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அந்த அநியாயங்களில் ஒன்றாக நாம் இப்போது பேச இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அது என்ன? அவனுடைய பொருளிலே, அவனுடைய உயிரிலே, அவனுடைய கண்ணியத்திலே, தன்மானத்திலே இவன் இழைக்கக்கூடிய அநீதி. அவனுடைய பொருளை அவன் திருடி இருக்கலாம், கொள்ளையடித்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், எப்படி வேண்டுமானால் நடந்திருக்க. அநீதி தானே இது. வட்டியின் மூலமாக, வரதட்சணையின் மூலமாக, லஞ்ச லாவண்யத்தின் மூலமாக ஒருவன் இன்னொருவருடைய பொருளை அபகரித்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவனுடைய உயிருக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிருக்கு பங்கம் விளைவித்திருக்கலாம், அவனை காயப்படுத்தி இருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், இப்படி எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அதே போல அவனுடைய கண்ணியம், தன்மானத்திற்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தன்மானத்திற்கு பங்கம் விளைவித்திருக்கலாம். இது எல்லாமே அநியாயம். இத்தகைய அநியாயத்தை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது தடை செய்யப்பட்ட ஒன்று என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் கானத் லஹு மظلمத்துன் லி அஹீஹி மின் அர்லிஹி அவ் ஷைஇன். உங்களில் யாரேனும் தனது சகோதரருக்கு அவனுடைய தன்மானத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றிலோ அநியாயம் செய்திருந்தால் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹு அல்யௌம், இன்றே அவனிடம் சென்று அதற்கான பரிகாரத்தை அவன் தேடிக்கொள்ளட்டும், சமாதானம் செய்து கொள்ளட்டும். ஏன்? நாளை திர்ஹமோ தீனாரோ பலன் தராத அந்த நாள் வருவதற்கு முன்னால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சரி, அந்த நாள் வந்துவிட்டால் இன் கான லஹு அமலுன் சாலிஹுன் உகித மின்ஹு பிகத்ரி மظلمத்திஹி, அவனுக்கு யார் பாதித்திருந்தானோ, அநியாயம் செய்திருந்தானோ, அவனுக்கு நன்மைகள் இருக்குமானால் அவன் செய்த அநீதத்திற்கு தகுந்த மாதிரி அவனுடைய நன்மை பிடுங்கப்படும். பிடுங்கப்பட்டு அவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும். வஇல்லம் தகுல் லஹு ஹஸனாத்துன், அவனிடத்திலே நன்மை இல்லை என்று சொன்னால் உகித மின் ஸய்யிஆத்தி ஸாஹிபிஹி, பாதிக்கப்பட்டவனுடைய தீமையை எடுத்து அவனுடைய தலையிலே சுமத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நாம் செய்த நல்ல அமல்கள் பாழாகி விடுகிறது. எத்தனையோ நல்ல அமல்களை செய்தோம், ஆனா நம்மளுடைய கணக்குல அநீதி நிறைந்திருக்கிறது, அநியாயம் நிறைந்திருக்கிறது. நான் மேலே சொன்ன அத்தனை வழிகளிலேயும் அநியாயம் செய்திருக்கிறோம். இப்போ நம்மளுடைய நன்மைகள் எஞ்சி இருக்குமா? அது நம்மை காப்பாற்றுமா? சிந்தித்து பாருங்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது புகாரியில் இருக்குது, இன்னொரு ஹதீஸை சொல்றேன், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், தோல்வியானவன், நம்ம சொல்றோமே பாப்பரானவன் சொல்லி, திவாலானவன் சொல்றோமே, திவாலானவன் என்று சொன்னால் யார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரிடத்தில் திர்ஹமோ அல்லது வேறு செல்வமோ இல்லையோ அவன்தான் திவாலானவன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இல்லை, திவாலானவன் யார் தெரியுமா? என்னுடைய சமுதாயத்திலே ஒருவன் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார். அவன் தொழுதிருப்பான், நோன்பு நோத்திருப்பான், ஜக்காத் கொடுத்திருப்பான், இதெல்லாம் செஞ்சிருப்பான், அது எல்லாத்தையும் அவன் மறுமையிலே கொண்டு வருவான். இந்த நன்மையெல்லாம் அவனை காப்பாற்றும் என்று அவன் நினைத்திருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் சொல்லலை, நம்ம சொல்றோம். அவனுடைய தொழுகை, அவனுடைய ஜக்காத், அவனுடைய நோன்பு, இதையெல்லாம் அவன் கொண்டு வருவான். ஆனா வயதி கது ஷதமஹாதா வகது கதஃபஹாதா வஅக்கல மாலஹாதா, ஆனா இன்னொருத்த வருவான், என்னை இவன் திட்டி விட்டான், இவன் என்னை அவதூறு சொல்லி விட்டான், இவன் என்னை அடித்து விட்டான் என்றெல்லாம் வந்து அவன் முறையிடுவான். இப்ப அவனுக்கு பழி தீர்க்கணுமா இல்லையா? அதை எதை வைத்து தீர்ப்பான்? அல்லாஹ். காசு பணம் அங்க செல்லுபடி ஆகுமா? ஆக நன்மை தீமைகள் தான் செல்லுபடியாகும். இப்ப என்ன? இவனுடைய நன்மைகளை எடுத்து இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும்.
இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஒவ்வொரு ஆளுக்களுக்காக கொடுத்து கொடுத்து நன்மைகள் தீர்ந்து போய்விடும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் எஞ்சி இருப்பார்கள். இப்போ அவனிடத்துல நன்மைகள் இருக்காது. பிறகு பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகளை எடுத்து அவன் தலையில் சுமத்தப்படும். பிறகு அவனை நரகிலே தூக்கி எரியப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவன் தான் உண்மையின் திவாலானவன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய நன்மை, எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தும் நமக்கு அது பலன் தரவில்லை, நம்மை அது காப்பாற்றவில்லை, அதுதானே அர்த்தம். எனவே இத்தகைய நிலை நமக்கு வந்து விடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி முடித்துக் கொள்வேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு மனிதர்களிடத்தில் கடன் வாங்குவது இருக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கடன் வாங்குறாங்க, அவங்களுடைய தேவைக்கு வாங்குறாங்க. சிலர் இந்த கடன் வாங்குறதிலேயே ஒருவித இன்பம் கண்டவர்கள். அது வாங்கினா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அவங்க வாங்குற சம்பளம் போதுமானதாக இருந்தாலும் ஒரு கடனை வாங்கி இதுல போட்டா தான் கொஞ்சம் நிறைவா இருக்கும். அப்படி நினைக்கக்கூடியவங்க எல்லாம் துனியாவில் இருக்கிறாங்க. அதுக்காக கடன் வாங்குவாங்க. இப்படி தம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கடன் வாங்கக்கூடியவர்களும் தேவைக்காக கடன் வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறார். ஒரு தேவையும் இல்லாம இந்த மாதிரி கடன் வாங்கி செலவழிப்போமே என்று அதிலே லயித்து போனவர்களும் இருக்கிறார். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், மதலுல் கனி துல்முன். வாங்கிய கடனை அதை திருப்பி அடைக்க வேண்டும் என்ற சக்தி உடையவர் அதனை இழுத்தடிப்பது அநியாயம் என்று சொல்லி காட்டுகிறார். வாங்கிய கடனை இழுத்தடிப்பது அநியாயம். திருப்பி கொடுப்பதற்கு தானே வாங்கினேன், உன்னால திருப்பி கொடுக்க முடியும் என்பதற்கு தானே வாங்கினேன். இப்ப என்ன செய், அதனை திருப்பி கொடு. திருப்பி கொடுக்காமல் நீ இழுத்தடித்தால் அது அநியாயம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸினுடைய முடிவிலே சொல்றாங்க, ஃபைதா உதுபிய அஹதுக்கும் அலா மலியின் ஃபல்யதபி. கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒருவர் தன்னுடைய கடனை இன்னொரு தகுதியானவரிடம் சாட்டி விட்டால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். எனக்காக நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு சக்தி உள்ளவரிடம் வேறொருவரிடம் அந்த கடனாளி அதை சாட்டி விட்டால், அதை திருப்பி விட்டால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். உனக்கு சக்தி இருக்குல்ல, நீ அதை ஏற்றுக்கிட்ட அந்த சகோதரருக்கு நீ உதவி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆக கடனை திருப்பி அடைக்காமல் இழுத்தடிப்பது அநியாயம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த அநியாயம் எல்லாம் நம்மளுடைய மறுமையிலே நம்மளுடைய நன்மைகளை அப்படியே என்ன செய்யும், அரித்து விடும். இந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. எனவே நாம் நன்மைகள் செய்வோம். நன்மைகள் தான் நம்மை மறுமையில் காப்பாற்றும். தீமைகள் இந்த உலகத்துல அவங்களுக்கு நன்மை மாதிரி தெரியும். தீமை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல நிம்மதி கிடைக்கிற மாதிரி தெரியும். இந்த உலகத்துல அவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி தெரியும். அவங்க இந்த உலகத்துல நினைத்ததை சாதித்துக் கொள்வது போல தெரியும். வேண்டாம், நாம் நன்மைகளை செய்வோம். அல்லாஹ்விடத்தில் இதற்கான நற்கூலிகளை எதிர்பார்ப்போம். அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தருவான், மறு உலகத்திலும் நன்மையை தருவான் என்ற எதிர்பார்ப்புடன் நாம் செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய
நல்ல அமல்களை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.